கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இன்று வேதத்தில் ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலாம் என்று வேதத்தின் அடிப்படையில், தேவ வார்த்தையின் அடிப்படையில் நிவர்த்தி செய்யலாம் என்று ஆசைப்படுகிறோம். இப்போ அநேக பேர் கிறிஸ்தவர்களிடத்தில் கேட்கின்ற கேள்வி, கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தார், அவர்களுக்கு காயின் ஆபேல் என்று 2 ஆண் மக்கள் பிறந்தார்கள், அவர்கள் மூலமாக சன்னதி எப்படி உருவானது என்று, அது உண்மையா கட்டுக்கதையா என்று அநேக பேரிடத்தில் அநேக சந்தேகங்கள் இருக்கு. இது நமக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் கடவுளுடைய வார்த்தை அனைத்துமே தேவ ஆவியால் இயக்கப்படுகிற மனிதர்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், 2 தீமோத்தி 3:16 வசனத்தில் சொல்லப்படுகின்ற காரியங்கள் கடவுளுடைய வார்த்தை மனிதனால் எழுதப்பட்டதில்லை, கடவுளுடைய தூண்டுதலால் எழுதப்பட்டது. அப்ப இது என்ன காரணம்? எப்படி ஜெனரேஷன் உருவாயிருச்சு, அடுத்த தலைமுறை எப்படி உருவாயிருச்சு அப்படி பார்க்கும்போது நம்முடைய வேதத்தில் தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆதாமுக்கு 130வது வயது இருக்கும்போது அவருடைய சாயலும் உருவிலும் ஒரு மகன் பிறந்தார், அவருக்கு சேத்து என்று பெயரிடப்படுகிறது. நல்ல கவனிங்க, 3வது ஒரு மகன் பிறக்கிறார். அடுத்து 4வது வசனத்தில் கூறப்படுகிறது, ஆதாம் 930, அதாவது சேத்து பிறந்து மறுபடி 800 ஆண்டுகள் வாழ்ந்தார், அவருக்கு புதல்வரும் புதல்வியும் பிறந்தனர். எப்படி? புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அடுத்த வசனம் சொல்லுது, ஆதாம் 930 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நல்லா கவனிக்கணும், கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய படைப்பு அனைத்தும் உண்மை. அதன் ஜெனரேஷன் எப்படி, அடுத்த தலைமுறை எப்படி உருவாயிருச்சு என்றால், ஆதாமுக்கு அநேக குழந்தை. பாருங்க, எங்க வீட்டுல 5 பேர் என் கூட பிறந்தவங்க, எங்க அப்பா கூட பிறந்தவங்க 12 பேர், எங்க அம்மா கூட பிறந்தவங்க 8 பேர், எங்க தாத்தா வாழ்ந்தது 90 வருஷம். அப்ப ஆதாம் வாழ்ந்தது 930 ஆண்டுகள் என்றால் ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியும் பிறந்தனர். அதன் மூலமாக அவங்களுக்குள்ளாக அடுத்த தலைமுறை உருவானது. அந்த தலைமுறை மக்கள் நாம். ஆமென், அல்லேலூயா.